மதிப்பிற்குரிய திரு விஜயகாந்த் அவர்கள் மறைவுற்றார் என்கிற செய்தி மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. திரு விஜயகாந்த் அவர்கள் கலை உலகிலே இவர் ஒரு கதாநாயகனாக நடிக்க முடியுமா என்கிற கேள்வியெல்லாம் எழுதும்போது கலை உலகிலேயே தனக்கென ஒரு தனித்துவ பெருமையோடு புரட்சிகரமான சிந்தனைகளை பரப்புகிற வகையில கலை உலகிலே ஒரு வெற்றியை சாதனையை படைத்த திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்த பின்னாலும் தானே ஒரு கட்சியை நிறுவி அந்த கட்சியை தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சியாக வளர்க்கிற அளவிற்கு தமிழக அடித்தளத்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று மிக குறுகிய காலத்தில் தமிழக அரசியல் உலகில் பரிணமித்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள். திரு விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் தமிழக பேரவையில் விளங்கிய போது அவரோடு தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து செயல்பட்ட ஒரு நண்பர் என்கிற வகையில் அவரை நான் மிக நன்றாக அறிவேன். மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசுவதிலே அதற்கு தீர்வு காண வேண்டும் என அதற்கு அந்த பிரச்சனைகளை எடுத்து வைப்பதற்கு தனித்துவத்தோடும் துணிவோடும் மக்கள் மன்றத்தில் அவர் செயல்பட்டவர். தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தை தமிழகத்தில் சாதாரண மக்கள் கூட அதை ஏற்றுக்கொள்கிற வகையில் அதற்கான கொடி சின்னம் பிரச்சாரம் போன்றவர்களை வடிவமைத்து அடித்தளத்து மக்களிடத்தில் அதை கொண்டு போனார். திரு விஜயகாந்த் அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய தந்தையாருடைய மிக நெருங்கிய நண்பருடைய மாப்பிள்ளை, எங்கள் கிராமத்துக்கு பக்கத்து கிராமம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய சொந்த ஊர். ஆகவே அவர்களை நான் அவருடைய பள்ளி பருவத்திலிருந்தும் கல்லூரி காலத்திலிருந்தும் அவரை நான் நன்கறிவேன். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கல்லூரி காலத்திலும் பள்ளி காலத்திலுமேயே பேச்சு போட்டி, நாட்டிய போட்டி, விளையாட்டு போட்டி எல்லாவற்றிலுமே முதல் பரிசு வாங்குகிற அளவிற்கு ஆங்கில இலக்கியம் படித்தவர் திருமதி பிரேமலதா அவர்கள். அவர்கள் வாழ்கிற போதே அவராலேயே அறிமுகப்படுத்தப்பட்டு கட்சியுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சில மாதங்கள் கூட முடியாத நிலையில இன்றைக்கு தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறார். அவரை இழந்து தவிக்கிற அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பிலும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய வழியில் அவர் கனவுகளை நிறைவேற்றுகிற வகையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய தலைமையில தேமுக தொண்டர்கள் தொடர்ந்து செயலாற்ற என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இரங்கல்களையோடு சேர்த்து இணைத்து தெரிவித்து